ஹாய் கைஸ், இந்த வீடியோல நம்ம தன்னோட சொந்த சகோதரியவே பசியில கொண்டு கிட்டத்தட்ட 30 ஹைனாக்களை தனியா நின்று எதிர்த்து மசை மாராவையே ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த பிளாக் ராக் பிரைடோட லைன் கிங்கான ஓலபோரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நான் தான் உங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். சவுத் கென்யால நேஷனல் ரிசர்வ் பார்க்ல பிளாக் ராக்ங்கிற பகுதியில ஒரு சிங்க கூட்டம் வாழ்ந்துகிட்டு இருந்தது. அந்த சிங்க கூட்டம் பிளாக் ராக்ங்கிற பகுதியில் இருந்ததுனாலவே அந்த சிங்க கூட்டத்தை பிளாக் ராக் பிரைடுங்கிற பேர்ல கூப்பிட்டாங்க. பிளாக் ராக் பிரைட்ல உள்ள 3 பெண் சிங்கங்களுக்கும் 5 ஆண் குட்டிகளும் 4 பெண் குட்டிகளும் சேர்ந்து மொத்தமா 9 சிங்க குட்டிகள் பிளாக் ராக் பிரைட்ல பிறகுது. அந்த 9 சிங்க குட்டிகள்ல ஒரு சிங்க குட்டி தான் வருங்காலத்துல பிளாக் ராக் பிரைடையே ரூல் பண்ண போற ஓலபோர். பிறந்து 2 வருஷத்துல பிளாக் ராக் பிரைட்ல உள்ள 9 சிங்க குட்டிகளும் எந்த ஒரு வேட்டைக்குமே போகாம ரொம்பவே ஜாலியா அந்த பிரைட்ல வளர்ந்து வந்ததுங்க. அண்ட் கொஞ்சம் மாசங்கள்லயே பார்த்தோம்னா பிளாக் ராக் பிரைட்ல உள்ள பெண் சிங்கங்களுக்கு திரும்பியும் குட்டிகள் பிறகுது. இந்த காரணத்தினாலவே பிளாக் ராக் பிரைட்ல உள்ள 9 சிங்க குட்டிகளும் வெறும் 2 வயசுலயே அந்த பிரைட்ல இருந்து துரத்தப்பட்டது. பிரைடை விட்டு துரத்தப்பட்ட 9 சிங்க குட்டிகளும் எந்த ஒரு வேட்டைக்குமே போகாம அப்பாவியான சிங்கமா தான் வளர்ந்து வந்ததுங்க. என்னதான் அப்பாவியான சிங்கங்களா வளர்ந்து வந்திருந்தாலும் இனி உள்ள காலங்கள்ல வேட்டையாடவும் சர்வை பண்ணவும் கத்துக்கிறாட்னா அவங்க பிரைடே மொத்தமா அழிஞ்சு போயிடும். வேட்டையாடவே தெரியாத இந்த சிங்க குட்டிங்க காட்டுல என்ன பண்றதுன்னே தெரியாம இறந்து போன மிருகங்களோட மிச்ச மீதியை சாப்பிட்டு சுத்திக்கிட்டு இருந்ததுங்க. எல்லா சிங்கங்களும் ரொம்பவே பசியில இருந்ததுனால கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச சாப்பாட்டையும் பெண் சிங்கங்களுக்கு தராம ஆண் சிங்கங்களே சாப்பிட்டுருங்க. சோ இதனாலவே பெண் சிங்கங்கள் ஆண் சிங்கங்களை விட ரொம்பவே பசியில இருந்ததுங்க. ஒரு நாள் இதே மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது அந்த பிரைட்ல உள்ள ஒரு ஆண் சிங்கத்துக்கு ரொம்பவே பசி தாங்க முடியாதனால தன்னோட பிரைட்ல உள்ள ஒரு பெண் சிங்கத்தையே கொன்னு சாப்பிட்டது. அந்த பெண் சிங்கத்தை கொன்னு சாப்பிட்டது வேற யாரும் இல்ல, நம்ம ஓலபோர் தான். பசி அடக்க முடியாம தன்னோட சகோதரியவே கொன்னு சாப்பிட்டது. சோ இதை கவனிச்சு அந்த பிரைட்ல உள்ள மற்ற பெண் சிங்கங்கள் இனிமே ஓலபோர் கூட இருந்தா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அந்த பிரைடை விட்டு வெளியேறிடுதுங்க. சோ இந்த பெண் சிங்கங்கள் போன காரணத்தினாலவே ஓலபோரோட சிங்க கூட்டம் பசியில ரொம்பவே கஷ்டப்பட்டதுங்க. ஏன்னா வேட்டையாடுறதுல பெண் சிங்கங்கள் தான் ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கும். அந்த 3 பெண் சிங்கங்களும் போன காரணத்தினாலவே வேட்டையாடுறதுக்கு ஓலபோரோட பிரதர்ஸும் ரொம்பவே கஷ்டப்பட்டதுங்க. அண்ட் சாப்பாடோட பற்றாக்குறை வந்த காரணத்தினாலவே ஹைனாக்களோட சாப்பாடெல்லாம் திருடி சாப்பிட்டு கொஞ்சம் காலங்களை கடத்தினாங்க. சோ இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா சீக்கிரம் இறந்து போயிருவோம் தெரிஞ்சுக்கிட்ட ஓலபோரோட சிங்க கூட்டம் முதல்ல ஒரு பஃபலோவை வேட்டையாடி வயிறு நிறைய சாப்பிடுறாங்க. அண்ட் இங்க தொடங்கினா அவங்களோட வேட்டையாடக்கூடிய பயணம் 2021 வரை நிறைய பஃபலோக்களை வேட்டையாடி வெறும் 2 வருஷத்துல ஒரு கொடூரமான வேட்டைக்கார கூட்டமா மாறினாங்க. அண்ட் ஓலபோரோட பிரைட்ல உள்ள ஒவ்வொரு சிங்கங்களுக்கும் விதவிதமான தனித்துவம் இருக்கிறதுனாலவே ஒலிமினா, ஒலிஷியாடோ, ஒலிஷிபா, லோர்க்லோப் அண்ட் ஓலபோர்னு அதுங்களுக்கான பர்சனாலிட்டிக்கான பேர் வைக்கப்பட்டது. அண்ட் இந்த 5 சிங்கங்களும் பிளாக் ராக் பிரைட்ல இருந்து வந்ததுனால இந்த சிங்கங்களை பிளாக் ராக் பாய்ஸ்ங்கிற பேர்ல கூப்பிட்டாங்க. 4 வயசான இந்த இளம் சிங்க கூட்டம் என்னதான் வேட்டையாட கத்துக்கிட்டாலும் தங்களுக்குன்னு ஒரு பிரைட் இல்லாம மசை மாறால நாடோடிகளா சுத்திக்கிட்டு இருந்ததுங்க. அண்ட் அந்த டைம் தான் கரெக்டா 2021 மார்ச் மாசத்துல ஒரு அதிர்ச்சியான இன்சிடென்ட் நடக்குது. சோ அது என்னன்னா பிளாக் ராக் பிரைட் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த டெரிட்டரியில ஈஸ்ட்ல இருந்து வந்த 5 வலிமையான சிங்கங்கள் பிளாக் ராக் பிரைடுக்குள்ள நுழைஞ்சிட்டு இந்த காரணத்தினாலவே பிளாக் ராக் பிரைட்ல உள்ள எல்லா சிங்கங்களும் வடக்க நோக்கி வந்துட்டு, அதாவது பிளாக் ராக் பிரைட்ல இருந்து வெளியேறி நாடோடிகளா சுத்திக்கிட்டு இருக்கிற 5 ஆண் சிங்கங்கள் கூடயும் திரும்பவும் அதுங்களோட தாய் வந்து ஒன்னு சேருதுங்க. அதாவது ஓலபோர் அதோட பிரதர்ஸும் திரும்பவும் அதோட 3 அம்மாக்கள் கூடயும் ஒன்னு சேருதுங்க. என்னதான் ஒன்னு சேர்ந்தாலும் அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அது என்னன்னா பிளாக் ராக் பிரைட்ல இருந்து வெளியேறின 3 சிங்கங்களும் அதுங்களோட குட்டிகளையும் கூட்டிட்டு தான் வந்திருக்கு. இந்த காரணத்தினாலவே பிளாக் ராக் பிரைட் என்னதான் ஒன்னு சேர்ந்தாலும் அந்த பிரைடுல அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இருந்தாலும் பிளாக் ராக் பிரைடு 13 சிங்கங்கள் கொண்ட ஒரு வலிமையான லைன் பிரைடா இருந்தது. இப்படியே கொஞ்ச நாள் போக போக பிளாக் ராக் பிரைட்ல திரும்பவும் சாப்பாடுக்கான பிரச்சனை வருது. அது எப்படின்னா வழக்கம் போல ஓலபோரும் அதோட பிரதர்ஸும் அதுங்களோட அம்மா திரும்ப வந்த காரணத்தினாலவே எந்த ஒரு வேட்டைக்குமே போகாம அதுங்களோட அம்மா வேட்டையாடிட்டு வர சாப்பாடை திரும்பவும் போட்டி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சதுங்க. இந்த காரணத்தினாலவே அதுங்களோட 3 அம்மாக்களும் வேட்டையாடிட்டு சாப்பாடு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டதுங்க. இப்படியே நாட்கள் ஓட ஓட அதுக்கான தீர்வும் கொஞ்ச நாள்லயே கிடைச்சது. அது என்னன்னா மசை மாறால ரோங்காய் ரிவர்னு ஒரு ரிவர் பக்கத்துல 2 வயசான சிங்கங்களால கைவிடப்பட்ட ரோங்காய் பிரைடுன்னு ஒரு பிரைடு இருந்தது. இதை கவனிச்ச நம்ம ஓலபோரோட பிரதர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த ராங்காய் பிரைட கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. கண்ட்ரோல் எடுத்த பிளாக் ராக் பாய்ஸ் என்ன பண்றாங்கன்னா தனியா வராம அதுங்களோட 3 அம்மாக்களையும் 5 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரையும் கூட்டிட்டே வராங்க. அண்ட் ராங்காய் பிரைட்ல வந்து பார்த்தோம்னா 3 பெண் சிங்கங்களும் ஒரு இளம் ஆண் சிங்கமும் அண்ட் 3 பெண் சிங்க குட்டிகளும் இருந்தது. சோ பிளாக் ராக் பாய்ஸோட 3 அம்மாக்களும் பிரைடுக்குள்ள வரத விரும்பாத ராங்காய் பிரைட்ல உள்ள 3 பெண் சிங்கங்களும் பிளாக் ராக் பாய்ஸோட 3 அம்மாக்களையும் துரத்தி விட்டுதுங்க. என்னதான் 3 அம்மாக்களையும் துரத்தி விட்டாலும் பிளாக் ராக் பிரைட்ல உள்ள 5 சிங்க குட்டிகளும் ராங்காய் பிரைட்லயே தான் இருந்தது. அண்ட் பிளாக் ராக் பாய்ஸ் அந்த 3 பெண் சிங்கங்களையும் கட்டுப்படுத்தி மேட் பண்ணதுக்கு அப்புறமா ராங்காய் பிரைட்ல உள்ள அந்த ஒரு இளம் ஆண் சிங்கத்தை துரத்த ட்ரை பண்ணுச்சுங்க. ஆனா ராங்காய் பிரைட்ல உள்ள பெண் சிங்கங்கள் பிளாக் ராக் பாய்ஸ் தடுத்ததுனால ராங்காய் பாய ஒண்ணும் பண்ணாம போனா போதுன்னு விட்டுருதுங்க. அண்ட் ஃபைனலா பிளாக் ராக் பிரைட்ல இருந்து புதுசா வந்த 5 சிங்க குட்டிகளையும் சேர்த்து
ராங்காய் பிரைட்ல 17 சிங்கங்களும் 2 சிங்க குட்டிகளும் இருந்தது. என்னதான் 17 சிங்கங்கள் இருந்தாலுமே அந்த 17 சிங்கங்களும் ஒரே பிரைட்ல சின்ன சின்ன குரூப்பா பிரிஞ்சுதான் இருந்ததுங்க. அண்ட் பிரைட்ல அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுமே ரெகுலரா இருந்துச்சு. அண்ட் பிரைட்ல உள்ள மத்த சிங்கங்கள் கூட ஓலபோருக்கு என்னதான் பெரிய பிரச்சனை இல்லைனாலும் ராங்காய் பிரைட்ல உள்ள அந்த ஒரு சிங்கத்தை மட்டும் ஓலபோர் அடிக்கடி மிரட்டி விட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நாட்கள் போக போக ராங்காய் பிரைடு ரொம்பவே வலிமையான பிரைடா மாறுது. அது எதனாலன்னு பார்த்தோம்னா என்னதான் ராங்காய் பிரைட்ல 6 ஆண் சிங்கங்கள் இருந்தாலும் ஓலபோரோட பிரதரான ஒலிஷிபாய் அந்த பிரைடுக்கு 2 தூணா இருந்தாங்க. எந்த சிங்கங்களுக்குமே பயப்படாம தைரியமா சண்டைக்கு போறது, பிரைட்ல உள்ள மத்த சிங்கங்களை பாதுகாக்கிறது அண்ட் டெரிட்டரியை ப்ரொடெக்ட் பண்றதுன்னு ஓலபோரோட பிரதரான ஒலிஷிபாயும் பிரைடை காப்பாத்தி ஒரு கொடூரமான லைன் பிரைடா 2 பேரும் சேர்ந்து உருவாக்குனாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ராங்காய் பிரைட், மஜியா பிசி, டோபி பிரைடுன்னு மொத்தமா 3 பிரைட கண்ட்ரோல் எடுத்து நிறைய சிங்கங்களை ஈவிரக்கமே இல்லாம கொண்டு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் பரப்பளவுல உள்ள ஃபாரஸ்ட ஓலபோரு ஒலிஷிபாயும் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. என்னதான் நிறைய சிங்கங்களை ஈவிரக்கமே இல்லாம கொண்டு நிறைய இடத்த கண்ட்ரோல்ல வச்சிருந்தாலும் ஓலபோருக்கு இன்னும் நிறைய பிரைட கண்ட்ரோல் பண்ணுங்கிற வெறி மட்டும் குறையவே இல்ல. சோ இன்னும் நிறைய பிரைட கண்ட்ரோல் பண்ணுங்கிற வெறியில ஓலபோர் தனியாவே நடந்து பக்கத்து பிரதேசத்துல உள்ள லுக்காட் பிரைடுக்கு வந்து போயிருது. சோ லுக்காட் பிரைட ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த கொடூரமான லைன் கிங்கான எங்கூட்டாமும் ஸ்பைக்கியும் ஓலபோர் அதுங்களோட பிரைடுக்குள்ள வர்றத பாத்துருதுங்க. சோ இதை கவனிக்காத ஓலபோர் எங்கூட்டா கிட்டையும் ஸ்பைக்கி கிட்டையும் சிக்கிக்குது. சிக்கின ஓலபோர் அந்த 2 சிங்கங்களையும் திருப்பி தாக்க முயற்சி பண்ணுது. ஆனா அந்த 2 சிங்கங்களும் ரொம்பவே வலிமையா இருந்ததுனால ஓலபோர் கொடூரமா தாக்கப்படுது. ஒரு சிங்கம் தன்னோட பிரைட விட்டுட்டு வேற ஒரு பிரைடு கூட நுழையிறது காட்டோட ரூல்ஸ்லயே கிடையாது. சோ ரூல்ஸ் மீறினா அந்த தண்டனை ரொம்பவே கொடூரமா இருக்கும். அந்த தண்டனையை தான் ஓலபோரும் அனுபவிச்சது. என்னதான் லுக்காட் பிரைட்ல உள்ள சிங்கங்கள் ஓலபோரை கொடூரமா தாக்குனாலும் ஓலபோரோட உடம்பு ரொம்பவே வலிமையா இருந்ததுனால அந்த சிங்கங்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுது. தப்பிச்சு ஓடின ஓலபோர் உடம்பு முழுக்க காயத்தோட திரும்பவும் அதோட பிரைட்ல போய் சேர்ந்துக்குது. என்னதான் ஓலபோர் அதோட பிரைட்ல போய் சேர்ந்தாலும் அதோட உடம்பு மொத்தம் காயமா இருக்கிறதுனால அந்த காயங்கள் எல்லாம் ஆற வரைக்கும் ஓய்வெடுத்தா மட்டும்தான் ஓலபோர் அதோட பிரைட திரும்ப ரூல் பண்ண முடியும். சோ அந்த காயங்கள் எல்லாம் ஆற வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுல ஓலபோருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஏன்னா ஓலபோரால முடியாத டைம்ல அந்த பிரைட காப்பாத்த ஓலபோரோட பிரதர்ஸான ஒலிமினா, ஒலிஷிபா, ஒலிஷியாடோ அண்ட் லால்க்ராப் இவங்க 4 பேரும் இருக்காங்க. சோ இந்த ஒரு காரணத்தினாலவே ஓலபோர் எந்த ஒரு சிங்கங்களுக்குமே பயப்படாம அதோட காயங்கள் ஆற வர தைரியமா ஓய்வெடுக்கலாம். சோ அந்த காயங்கள்லாம் ஆற வர அந்த பிரைட ரூல் பண்ற பவரை ஓலபோர் அதோட பிரதரான ஒலிஷிபாய்க்கு கொடுத்துருது. அண்ட் லுக்காட் பிரைட்ல உள்ள சிங்கங்களால தாக்கப்பட்ட ஓலபோர் நேரங்காலம் பார்க்காம தாங்க முடியாத வலிகளை எல்லாம் தாங்கி சரியா 6 மாசத்துக்கு அப்புறமா சின்ன சின்ன காயங்களோட அதோட பிரைடுக்குள்ள திரும்ப வருது. சோ வழக்கம் போல அதோட பிரதரான ஒலிஷிபா கூட சேர்ந்து திரும்பவும் அதோட பிரைட ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அண்ட் பிளாக் ராக் பிரைட்ல இருந்து வந்த 5 சிங்க குட்டிகளும் அடல்ட் ஏஜுக்கு வந்ததுனால அதுல உள்ள 3 பெண் சிங்கங்களும் துணை தேடி வேற பிரைடுக்கு போயிருதுங்க. பேலன்ஸ் இருக்கிற 2 ஆண் சிங்கங்களும் ஓலபோரோட பிரதர்ஸ் கூடயும் கூட்டு சேர்ந்து அவங்களோட பிரைட இன்னும் வலிமையாக்குனாங்க. அண்ட் அந்த 2 சிங்கங்களையும் கிஜியானா அண்ட் ஓல்கோருங்கிற பேர்ல கூப்பிட்டாங்க. இப்படியே நல்லா போய்கிட்டு இருந்த பிரைடுல ஓலபோரோட பிரதரான ஒலிஷியாடோ எங்கேயோ காணாம போயிருது. ஒருவேளை ஒலிஷியாடோ அவங்க உள்ள வில்லேஜுக்குள்ள போனதுனால அங்க உள்ள வில்லேஜ் பீப்புள்ஸ் ஒலிஷியாடோவை கொண்டு இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. என்னதான் ஒலிஷியாடோ காணாம போனாலும் கிஜியானா அண்ட் ஓல்கோர் ராங்காய் பிரைடுக்குள்ள புதுசா வந்ததுனால ராங்காய் பிரைட் ரொம்பவே பவர்ஃபுல்லான பிரைடா தெரிஞ்சது. அண்ட் கொஞ்ச நாளே நல்லா போய்கிட்டு இருந்த பிரைடுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் வருது. அது என்னன்னா சரியா 2022 மே ஒலிஷிபா பக்கத்து பிரைட்ல உள்ள சிங்கங்கள் கூட சண்டை போட்டு மேல் மொத்தம் கொடூரமான காயத்தோட திரும்ப வருது. பொழைக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த டைம்ல மசைமாரா ரிசர்வ் அந்த மெடிக்கல் டீம் ஒலிஷிபாவை ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்தினாங்க. அண்ட் ஒலிஷிபாவும் ஓலபோர் மாதிரி காயங்கள் ஆற வர ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். ஒலிஷிபா ஓய்வெடுக்கக்கூடிய டைம்ல அதோட இடத்தை ஃபில் பண்றதுக்கு ஓல்கோரும் கிஜியானாவும் முன் வந்து அதோட இடத்தை ஃபில் பண்ணாங்க. சோ இந்த காரணத்தினாலவே ராங்காய் பிரைட்ல ஓல்கோரும் கிஜியானாவும் முழுசா ஏத்துக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம வேட்டையாடுறது, பிரைட ப்ரொடெக்ட் பண்றதுன்னு இதுங்களோட பங்கு எல்லாத்துலயுமே இருந்தது. அண்ட் மெயினா இதுங்களோட மூத்த பிரதர்ஸுங்க டெரிட்டரியை தக்க வச்சுக்கிறதுக்கான ஹெல்ப்புமே பண்ணுச்சுங்க. இருந்தாலும் சிங்கங்களோட ரூல்ஸை மீறி கிஜியானாவும் ஓல்கோரும் ராங்காய் பிரைட்லயே இருந்துச்சுங்க. சோ அது என்ன ரூல்ஸ்னா ஒரு சிங்கம் அடல்ட் ஏஜ் ரீச் பண்ணிருச்சுன்னா அந்த சிங்கம் அந்த பிரைட விட்டு வெளியேறி தான் ஆகணும். ஆனா ஓல்கோரும் கிஜியானாவும் ஓலபோரோட பிரதர்ஸுக்கும் ரொம்பவே உதவியா இருந்ததுனாலவே ரூல்ஸை மீறி அந்த பிரைடோட லைன் கிங்கான ஓலபோரால துரத்தப்படாம அந்த பிரைட்லயே இருந்ததுங்க. ஒருவேளை ஓல்கோரும் கிஜியானாவும் மட்டும் இந்த பிரைட விட்டு துரத்தப்பட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் காலங்களுக்கு அப்புறம் ஓலபோரோட பிரைடையே கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு தைரியசாலியா இருந்தாங்க இந்த 2 சிங்கங்களும். நீங்களா நினைக்கிற மாதிரி ஓலபோர் அவ்வளவுதானான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு நாள் ஓலபோர் என்ன பண்ணிருக்குன்னா பிரைடுல இருந்து ரொம்ப தூரம் ஹைனாக்கள் வாழக்கூடிய லேண்டுக்கு தனியா போய் கிட்டத்தட்ட 30 ஹைனாக்களை தனியா நின்று எதிர்த்து அதுல ஒரு ஹைனாவை கொல்லவுமே செஞ்சிருக்கு. அண்ட் சிங்கத்தோட ஹிஸ்டரியிலேயே இதுவரைக்கும் எந்த ஒரு சிங்கமுமே இந்த மாதிரி 30 ஹைனாக்களை தனியா எதிர்த்து நின்னதே கிடையாது. ஒரே சிங்கமா தனியா நின்று 30 ஹைனாக்களை எதிர்த்து ஜெயிச்சிருக்கனா ஓலபோரோட தைரியமும் உடல் வலிமையும் எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. சோ எது எப்படியோ இப்படியே நல்லா போய்கிட்டு இருந்த ராங்காய் பிரைடுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு அதிர்ச்சியான தகவல் வருது. அது என்னன்னா சரியா 2024 ஜனவரி லாஸ்ட் வீக்ல சிங்கங்கள் மனிதர்களால தாக்கப்படுற
மஜியா ஃபிஷிங்கிற ஒரு இடத்துல கடைசியா ஓலபோரும் ஒலிஷிபாயும் காணப்பட்டிருக்கு. ஸோ அங்கிருந்து திரும்பி வந்தது என்னமோ ஒலிஷிபா மட்டும்தான். ஓலபோர் திரும்பி வரவே இல்லை. ஸோ அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஓலபோர் மசை வில்லேஜில் உள்ள பீப்புள்ஸோட மாடுகளை வேட்டையாடி இருக்கலாம் அப்படின்னும், பதிலுக்கு அவங்க ஓலபோரை கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சரியா 2024 பிப்ரவரியில ஓலபோர் காணாம போயிருச்சு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அண்ட் கிடைச்ச சில ஆதாரங்களை வச்சு ஓலபோர் இறந்து போயிருச்சு அப்படின்னு கன்ஃபார்முமே பண்றாங்க. அண்ட் ஓலபோருக்கு உண்மையாவே என்னாச்சு அப்படின்னு இதுவரை யாருக்குமே தெரியல. அண்ட் ஓலபோர் இறந்து போனதுக்கு எந்த ஒரு ரீசனுமோ ஆதாரமுமோ நமக்கு லைவா இதுவரை கிடைக்கல. சோ ஓலபோரோட மரணத்துக்கு எந்த ஒரு ப்ராப்பர் ரீசனும் கிடைக்காத காரணத்தினாலவே ஓலபோர் எப்படி இருந்துச்சுன்னு கோர்ட்ல கேஸ் நடந்துச்சு. அண்ட் லைனை ஃபாலோ பண்ற நிறைய பேர் ஓலபோருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டுமே இருந்தாங்க. அண்ட் கோர்ட் ஆர்டர்ல என்ன தெரிய வந்துச்சுன்னா, ஓலபோரோட மரணத்துல எந்த ஒரு மர்மமும் கிடையாது அண்ட் எந்த ஒரு கிரிமினல் ஆஃபென்ஸும் கிடையாதுன்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. சோ இருந்தாலும் இது ஒரு பெரிய சர்ச்சை ஆகுறதுனாலவே இந்த மாதிரி மரணம் இனி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி 2025 ஜனவரியில மனிதர்கள் யாரும் வனவிலங்குகள் வாழக்கூடிய எல்லைக்குள்ள போகக்கூடாது அண்ட் அது பக்கத்திலே நெருங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதையும் மீறி போனா கடுமையான தண்டனை கிடைக்கும் சொல்லி கோர்ட் ஆர்டருமே போட்டிருக்கு. சோ ஓலபோரோட மரணம் என்னதான் ஒரு மர்மமா இருந்தாலும் லயனை ஃபாலோ பண்ற எல்லாத்துக்கும் ஓலபோரோட மரணம் ஒரு பெரிய ஷாக்கிங்கா தான் இருந்தது. அண்ட் ஓலபோர் இறந்து போனதுக்கு அப்புறம் ராங்காய் பிரைடா ஓலபோரோட பிரதர்ஸான ஒலிஷிபா, ஒலிமினா, லோக்லோக் இவங்க 3 பேரும் ராங்காய் பிரைடா ரூல் பண்ணாங்க. அண்ட் சரியா 2025 மார்ச்சுக்கு அப்புறம் ராங்காய் பிரைடுக்கு தூணா இருந்த இளம் சிங்கங்களான கிஜியானாவும் வோல்கோரும் பிளாக் ராக் பிரதர்ஸால ராங்காய் பிரைட்ல இருந்து துரத்தப்பட்டது. அங்க இருந்து துரத்தப்பட்ட கிஜியானாவும் வோல்கோரும் வெக்ரோ பிரைடுங்கிற ஒரு பிரைடை டேக் ஓவர் பண்ணி அந்த பிரைடுக்கு லயன் கிங்கா மாறினாங்க. சோ ஃபைனலா இவ்வளவுதான் ஓலபோரோட இந்த ஜர்னி இதோட கம்ப்ளீட் ஆயிட்டு. அண்ட் ஓலபோரோட இந்த ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டு இந்த மாதிரி லைன் ஸ்டோரிஸ் பிடிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப்.